ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சிம்பிளான கிளாத் பெயிண்டிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட்டு நீங்கள் எந்த கிளாத்தை யூஸ் பண்ணுறீங்களோ அதில் ஸ்டார்ச் ஏதாவது இருந்தால் அது போகிற அளவுக்கு நல்லா ரிமூவ் பண்ணுற மாதிரி வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு ஃபுல்லாக ட்ரை ஆகிட்டு எடுத்துக்கலாம். இன்கேஸ் அந்த ட்ரெஸ்ஸில் விரிங்கிள்ஸ் இருந்ததுன்னா அயன் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வந்துட்டு அயன்லாம் எதுவும் பண்ணல, வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ எந்த இடத்துல பெயிண்ட் பண்ண போகிறோமோ அந்த இடம் மட்டும் நான் வந்துட்டு எக்ஸாம் பேடில் வந்துட்டு வச்சு ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஏன்னா பெயிண்ட் பண்ணும்போது அந்த கலர் வந்துட்டு அடியில் வேறு எதுலையாவது ஆகும். ஸோ அடியில் இருக்க லேயரில் வந்துட்டு படாமல் இருக்கிறதுக்காக நான் வந்துட்டு எக்ஸாம் பேடில் வச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ இதில் மேலே வந்துட்டு நம்ம அவுட்லைன் போட்டுட்டு ஃபஸ்ட்டு ஃபுல்லாக ஒயிட் கலர் பேஸ் கொடுத்துடலாம். ஒயிட் பேஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா கலர் கொடுத்திங்கன்னா தான் கொஞ்சம் பார்க்க நல்லாயிருக்கும். இல்லைனா வந்துட்டு கலர் வந்துட்டு நம்ம என்ன கலர் யூஸ் பண்ணுறோமோ அந்த கலர் எக்ஸாக்டாக தெரியாது. லைட் கலர் கிளாத் யூஸ் பண்ணுறப்ப கூட மேக்ஸிமம் நமக்கு ப்ராப்ளம் இல்லை. பட் டார்க் கலர் மெட்டீரியல் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒயிட் பேஸ் கொடுக்காம கலர் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாக்ட் எஃபெக்டே வராது. அதனால் ஃபஸ்ட்டு ஒயிட் பேஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் லைட் கலர்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு எங்கேயெல்லாம் லைட் ப்ளூ வேணுமோ நான் ஆல்ரெடி அந்த ஒயிட் வந்துட்டு ட்ரை ஆகிறதுக்கு முன்னாடியே மேலே வந்துட்டு ப்ளூ யூஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். கார்னர்லேருந்து உள்ளே கொண்டு வந்தோம் அப்படின்னம்னா நமக்கு லைட்டிங் எஃபெக்ட் மாதிரி ஷேடிங்காக கிடைக்கும். ஸோ அதுலேயே வந்துட்டு நம்ம லைட் ஷேட் கொண்டு வந்துடலாம். அதுக்கப்புறமா வந்துட்டு டார்க் ப்ளூ வந்துட்டு நான் ப்ளூ 2 கோட்டிங் கொடுத்துருக்கேன். அதனால் டார்க் ப்ளூ மாதிரி கிடச்சிருக்கு. ஸோ ஒன்ஸ் கலர் ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம பிளாக் எங்கே கொடுக்கணுமோ அந்த இடத்துலலாம் பிளாக் கொடுத்துட்டு அவுட்லைன் கொடுத்துக்கலாம். கலர் ட்ரை ஆனதுக்கப்புறமா அவுட்லைன் கொடுங்க. ட்ரை ஆகிறதுக்கு முன்னாடி அவுட்லைன் கொடுத்தா வந்துட்டு கலர் மர்ஜ் ஆகும். ஏன்னா கிளாத்தில் வந்துட்டு அங்கங்கே கலரில் இருக்கக்கூடிய அந்த வாட்டர் கண்டென்ட்டை உறிஞ்ச ஆரம்பிக்கும். ஸோ அப்போ வந்து கலர் மர்ஜ் ஆக சான்ஸ் இருக்குது. அண்ட் ஃபைனலாக பிளாக் கலரும் காஞ்சதுக்கப்புறமா நான் ஐக்கு வந்துட்டு ஒரு ஒயிட் கலர் டாட் வச்சுருக்கேன். ப்ரெஷ்ஷோட பேக் சைடு யூஸ் பண்ணி டாட் வச்சுருக்கேன். அவ்வளோதான், பெயிண்ட் பண்ணி முடிச்சாச்சு. இது வந்துட்டு ஒரு 1 or 2 hours வந்துட்டு நல்லா ட்ரை ஆகட்டும்னு அதுக்கப்புறம் எக்ஸாம் பேட்லேருந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ஒரு 24 hours கழித்து பேக் சைடு அயன் பண்ணி எடுத்துக்கலாம்.